தூக்கத்தை மறந்து நீயோ அடி பாசத்தை பொழிஞ்சாயே தினம் முகம் பார்த்து போதும் புது விடியிலும் தந்தாயே நீ எனக்கு சாமி இந்த பூமியோட எல்லாம் நீதானே ஓ சிரிப்பு போதும் நீ கேட்டாய உசிர தாரேனே ஓ கூடவே பொறக்கணும் கூடவே பொறக்கணும் உனக்காக நான் இருக்கணும் எப்போதுமே ஏ வாழ்க்கை வரமாக நீயும் பிறந்தாயே ஏ உயிரே உறவாக என் நெஞ்சு கரைஞ்சாயே பசி தூக்கத்தை மறந்து நீயோ அடி பாசத்தை பொழிஞ்சாயே தினம் முகம் பார்த்து போதும் புது விடியிலும் சரி வணக்கம். வணக்கம். என்ன பேர் உங்களுக்கு? சித்ராங்க. சித்ராங்கன். சரி சித்ராங்கனுக்கு இன்னைக்கு என்ன விசேஷம்? பர்த்டே நினைக்கிறேன். பர்த்டேன்னு நினைக்கிறேன்னா சரி எத்தனையாவது பர்த்டே? 35 வயசு கேட்க கூட ஆனால் 35 சொல்லல. அது போல எனக்கு சின்ன ஆள் மாதிரி தான் இருக்கிறீங்க. அதனால வயசு போகுதுன்னு கவலைப்பட தேவையில்லைன்னு நினைக்கிறேன். ஏற்கனவே மாதிரி பண்ணியாச்சோ இல்லையே நினைக்கிறேன். ஓகே சரி ஓகே. இன்றைக்கு அப்போ உங்களுக்காக ஹாப்பி பர்த்டேன்னு சொல்லி அழகாக ஒரு கேக் கொண்டு அனுப்பியிருக்கணும். இப்படி டிசைன்லாம் கொடுக்கணுமான்னு சொல்லி ஆசைப்பட்டு யாரோ ஒருத்தங்க அனுப்பியிருக்கிறாங்க. ஸோ அதை முதலே கொண்டு வந்து பேரம் தாங்காமல் கிளை வச்சுட்டோம். சரி யார் அனுப்பியிருப்பாங்க இன்றைக்கு உங்களுக்கு சர்ப்ரைஸாக கிஃப்ட் அனுப்பணுமான்னு சொல்லி ஆசையாக அனுப்பியிருக்கணும். யாரும் சரி வெளிநாடுண்டா யாரும் உள்நாடுண்டா யார்? வெளிநாடுண்டா தங்கச்சிக்கு என்ன பேர்? நிருத்திகா. உள்நாடண்டா அண்ணா சாரங்கன். சரி யார் அப்ப அனுப்பினது? வேற யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் ஏதாவது பார்த்து வச்ச பொண்ணு? என்ன இன்னும் வெட்டிங் நடக்கலையா? அப்படியா? அவ எதிர்பார்ப்பு இருக்கு. கெதியா ஆளுக்கு ஒரு பொண்ணு பார்த்து கட்டி வச்சிருக்கேன்னு சொல்லுவாங்க. சரி எல்லாம் ஏற்கனவே பார்த்து வச்சுட்டாரோ தெரியல. அப்படி எதுவும் இருக்கா? சரி அப்ப இன்றைக்கு உங்களுக்கு பர்த்டேன்னு சொல்லி யாரோ உங்களுக்கு உங்களை சந்தோஷப்படுத்த சொல்லி கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கிறேன். தங்கச்சின்னு சொல்லி இருக்கிறீங்க, அண்ணான்னு சொல்லி இருக்கிறீங்க. வேறு யாராவது ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் இருக்கிறாங்க? எல்லாரும் இருக்கிறேன். பட் கொஞ்சம் சொல்லி மாட்டக்கூடாது. அவன்ட்டு தங்கச்சி அவன்ட்டு அண்ணன் தான் உரிமையாக சொல்லக்கூடிய தங்கச்சி தான் அனுப்பியிருப்பா. சரி பாப்போம். இன்றைக்கு உங்களோட பர்த்டே உங்களுக்கு கேக் மட்டும் இல்லை, இங்கே யாரோ ஒரு சின்ன பிள்ளை ஒரு ஆள் இருக்கிறாங்களா? அவளையும் வாங்கிடுங்க நீங்கள். அவளுக்காக ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. சரி இது நாங்கள் இப்படி வீடியோவுக்கு தெரிகிறதுக்காக இதில் விட்டுருவோம். அவளுக்காக அழகா ஒரு சைக்கிள் ஒன்று வாங்கி கொடுக்க சொல்லி அழகான சைக்கிள் ஒன்று வந்திருக்குது. இனி ஆளை பிடிக்கல அது போல இருக்குது. சைக்கிள்லாம் நாள் தெரிய போகிறா, பின்னாலாம் தெரிய வேணும் போல இருக்குது. சரி அவருக்கு யார் அனுப்பியிருப்பாங்க? இப்படி உங்களோட பர்த்டேக்கு அவளும் சாட்டா கிஃப்ட் எடுத்துட்டானே. அத்தை தானே அனுப்பியிருப்பா? அத்தை தானே? ஷுவரா? சரி இருக்குங்க பாப்பு மாலை. சைக்கிள்ல போ. சரி சரி வேணாம். நாங்க புதாக்கள் நிக்கிறபடியா ஆள் கொஞ்சம் பயப்படுற போல கிடக்குது. சரி அது மட்டும் இல்லை, உங்களுக்கு வீட்டில் எல்லாரும் சாப்பிட்றதுக்காக கொஞ்சம் பீஸ் கேக்கும் அனுப்பியிருக்கணும். அதையும் வச்சிடுறேன். சரியா? சரி இன்னைக்கு நாளைக்குனா ஸ்பெஷல் பர்த்டே போல இருக்குது. 35th பர்த்டேன்றபடியா ஸ்பெஷல் பர்த்டேண்டு. சரி ஓகே. அப்போ இன்னைக்கு உங்களை சந்தோஷப்படுத்தணும் வேண்டாம் ஆசையாக இப்படி கிஃப்ட் எல்லாம் அனுப்பியிருக்கணும். வேற யாராவது வெளிநாட்டில்? தங்கச்சி இல்லை. ஷுவர் தங்கச்சி இல்லை. என்ன இப்போ முகமெல்லாம் சுருங்கிட்டு கணக்கு? ஷுவரா தங்கச்சி இல்லை. கேர்ள்ஸ். சரி கேர்ள்ஸ் அனுப்பியிருக்கிறாங்க. உண்மையாகவே கேர்ள்ஸ் தான் அனுப்பியிருக்கிறாங்க. தங்கச்சி இல்லை. ஷுவரா தங்கச்சி இல்லை. யாராவது இருக்கிறாங்களா கேர்ள்ஸ் யாராவது? என்ன சுத்தி சுத்தி பாக்குறீங்க? இல்ல வந்து வரதும் தெரியும்.
பேச்சு பேச்சு பேரப்பிள்ளைகள் இந்த மருமக்கள் மருமக்கள் நைனிகா அஸ்விகா அஸ்விகா அவங்களா ஷோரா இப்போ கேட்கல ஹாப்பி பர்த்டே மாமாண்டு அடிச்சிருக்கிறபடியா அவைதான் அவங்க தான் அந்த கேர்ள்ஸ் தான் அனுப்பி இருக்கிறாங்க அப்படியா சரி இதுக்கு மேலே நாங்கள் கஷ்டப்படுத்தவும் தேவையில்லை ஹாப்பி பர்த்டே மாமாண்டு அடித்து தான் கேக் கொடுக்க சொன்னவங்க வளமையாக நாங்கள் அந்த உறவு முறையில் அடிக்கிறதில்ல கட்டாயம் மாமாண்டு அடித்து கொடுங்கன்னு சொல்லி சொன்னபடியாக அடிச்சுட்டு வந்தோம் என்னடா கண்டுபிடிச்சிடுவீங்கன்றது தெரியும் தானே ஸோ நீங்கள் கண்டுபிடிச்சிட்டீங்க ஹாப்பி பர்த்டே மாமான்னு சொல்லி உங்களுக்காக 2 குட்டி கேர்ள்ஸ் அனுப்பியிருக்கணும் நயனிகா அண்ட் அஸ்விகா உங்களுக்காக ஃப்ரான்ஸில் இருந்து சரி அன்பாக உங்களுடைய தங்கச்சின்ற சார்பாக உங்களுடைய செல்ல மருமக்கள் எங்களோட மாமாவோட பர்த்டே மாமாவை கொண்டே சந்தோஷப்படுத்துங்க அதே மாதிரி இவங்க வந்து மச்சினிச்சியா சரி இல்லை அவைக்கு இவ மச்சாள் முறை தானே சரி தங்களோட மச்சாள் குட்டிக்கும் கொண்டு போய் சைக்கிள் ஒன்று கொடுங்கன்னு சொல்லி ஆசையாக இவ்வளவும் செஞ்சு விட்டுருக்கணும் ஹாப்பியா எதிர்பார்த்தீங்களா இப்படி எல்லாம் சர்ப்ரைஸ் கிஃப்ட் வருமெண்டு சரி அது வீட்டில் இருக்கேக்கில் நடக்கிற செல்ல சண்டிகள் நடக்கும் ஆனால் தூர இருக்கேக்கில் அந்த அண்ணன் தங்கச்சி பாசம்ன்றதை சொல்லி வார்த்தைகளால் விவரிக்க இயலாது ஸோ அவள் பார்த்து இப்படி தான் கொடுக்க வேணும் மாமாவுக்கு கொடுங்கன்னு சொல்லி ஆசையாக தன்னோட மகள்கள் சார்பாக அனுப்பி விட்டுருக்குறா ஸோ பிறந்தநாள் வாழ்த்துக்கள் எப்போவுமே இதே போல் சிரிச்ச முகத்தோட சந்தோஷமாக இருங்க மேபி உங்களோட வெட்டிங் இந்த வருஷமோ அடுத்த வருஷமோ நடக்கல அதுக்கும் சர்ப்ரைஸ் கொண்டு வருவோம்னு நினைக்கிறேன் ஸோ வாழ்த்துக்கள் எங்களுடைய லவ் சர்ப்ரைஸ் சார்பாக ஸ்பெஷலி உங்களுடைய தங்கச்சி குடும்பம் சார்பாக முக்கியமாக நயனிகா அஸ்விகா மருமகள்கள் சார்பாக பிறந்தநாள் வாழ்த்துக்களை சொல்லிக்கொண்டு ஒரு ஹாப்பி பர்த்டே சாங் ஒன்று படித்து விஷ் பண்ணி போட்டு நாங்கள் போயிட்டு வரோம் சரியா Happy birthday to you. Happy birthday to you. Happy birthday dear mama. Happy birthday to you. Happy birthday. எப்பவும் ஹாப்பியாக இருங்க உங்களுடைய தங்கச்சிக்கும் உங்களுக்குமான அந்த பந்தம் எப்பவுமே இன்னும் பாசம் கூடிக்கொண்டே போகணும்னு வாழ்த்திக்கொண்டு விடைபெறுறோம் ஏதாவது சொல்ல போறீங்களா உங்களுடைய தங்கச்சிக்கு தேவையில்லாத வேலையா சரி இதுல ஒரு சின்ன சந்தோஷம் இருக்கும் அவங்க நேரடியா உங்களை பார்க்க மாட்டாங்க வந்து விஷ் பண்றதுக்கே இயலாது இல்ல இன்றைய நாள்ல உங்களை வந்து நேரடியா விஷ் பண்ண இயலாது ஸோ இன்றைக்கு இங்க வச்சு உங்களுக்கு சர்ப்ரைஸ் செய்யணும் ஆசையா செஞ்சிருக்கிறாங்க நன்றி நீங்க போனதுக்கு நன்றி உங்களுக்கு வாழ்த்துக்கள் தேங்க்யூ